Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்ட் 2, அதாவது நெக்ஸ்ட்டு 5 MCQs பார்க்கலாம் வித் எக்ஸ்பிளனேஷன் ஹெமட்டாலஜி அண்ட் இம்யூனாலஜி நர்சிங்கில். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ மீன்ஸ் யூடியூப் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் MCQ, the spleen lies against option 6th, 7th and 8th rib, 7th, 8th and 9th ribs, 8th, 9th, 10th ribs, 9th, 10th and 11th ribs. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து anatomy based MCQ. ஸ்ப்ளீன் வந்துட்டு என்ன பொசிஷன், அனாட்டமிக்கலி என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 9th, 10th and 11th ribs. ஓகே, all of the following are signs of anemia in a patient except option A, yellowness of the skin, tachycardia, dyspnea on exertion, lethargy. Okay, so இது வந்துட்டு நெகட்டிவ் கொஸ்டின். ஓகே, ஸோ எக்ஸப்ட் அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸப்ட் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சைன்ஸ் ஆஃப் அனீமியா இன் பேஷண்ட்ஸ். ஓகே, அனீமியா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன சைன்ஸ் இருக்கும், எக்ஸப்ட் அதாவது என்ன இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் yellowness of the skin. Next MCQ, the cells involved in inflammatory reactions are called neutrophils, eosinophils, basophils, lymphocytes. Okay, actually on the WBC has 5 components. Yes, 3 fields and 2 sites. Neutrophils, eosinophils, basophils. 2 sites என்ன, lymphocytes and monocytes. Okay, ஸோ இதில் வந்து எது வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் இஸ் lymphocytes. ஓகே, ஸோ ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் lymphocytes, 2 lymphocytes, B lymphocytes and T lymphocytes. அது ரெண்டும் எப்படி ஆக்ஷன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதை போய் பாருங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் MCQ, a nurse is caring for a patient who had splenectomy. In the immediate postoperative period, for which complication should the nurse specifically assess in this client? Okay, so you are in a postoperative ward. Okay, postoperative wardல இருக்கீங்க, ஒரு பேஷண்ட் வந்து ஸ்ப்ளீனெக்டமினா என்ன, ஸ்ப்ளீன் எடுத்துட்டாங்க. ஓகே, ஃபார் சம் அதர் ரீசன். ஓகே, ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு என்ன காம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னா இன்ஃபெக்ஷன், பெரிட்டோனைட்டிஸ், இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், அப்டாமினல் டிஸ்டென்ஷன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்ப்ளீன், வாட் இஸ் ஆக்ஷன் ஆஃப் ஸ்ப்ளீன்? ஸ்ப்ளீன் வந்துட்டு எதுக்கு இருக்குன்னா கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி சொல்லுவாங்க. ஓகே, தென் டபிள்யூபிசிக்கு அதுதான். ஓகே, ஸோ சப்போஸ் இப்போ ஸ்ப்ளீனை எடுத்துட்டிங்கன்னா there won't be any proper WBC in the circulation. Okay, it leads to infection. Other options இந்த மாதிரி பெரிட்டோனைட்டிஸாக இருக்கட்டும், இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், அப்டாமினல் டிஸ்டென்ஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸ்ப்ளீனெக்டமி பண்ணால் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் இன்ஃபெக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காம்ப்ளிகேஷன். ஓகே, அதாவது ப்ரைமரி காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ரைமரி காம்ப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் தான். அடுத்த MCQ, reduced number of platelet is found in all the conditions except option A, disseminated intravascular coagulation, option B, aplastic anemia, option C, acute myeloid leukemia, option D, von Willebrand disease. ஸோ பிளேட்லெட் வந்து எந்த கண்டிஷனில் கம்மியாக இருக்காது. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் தான், எக்ஸப்ட் கேட்டிருக்காங்க. டிஐசியில் கம்மியாக இருக்காதா, ஏப்ளாஸ்டிக் இதில் கம்மியாக இருக்காதா, லிக்யூமியாவில் கம்மியாக இருக்காதா, இல்லை வான் விர்லிபன் டிசீஸில் கம்மியாக இருக்காதான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் வான் விர்லிபன் டிசீஸ். ஓகே, அதுனா வான் விர்லிபன் டிசீஸ் ஆக்சுவலாக வந்துட்டு சில பேருக்கு மீன்ஸ் நானே வந்துட்டு படிக்கும் போதெல்லாம் இந்த டிசீஸ் கண்டிஷன் அந்தளவுக்கு கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிசீஸ் கண்டிஷன் ஆஸ் பர் அஸ்
நம்ம எக்ஸாம்ஸ் MCQs ஆர் கன்சர்ன். ஓகே, நிறைய வாட்டி வான் வில்லுபன் டிசீஸ் ரிலேட்டட் MCQs பார்த்துருக்கு. ஓகே, ஸோ வான் வில்லுபன் டிசீஸ்னால் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நார்மலாக வந்துட்டு பார்ப்போம் ஒரு சினாரியோ. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி வந்துட்டு ஹீமோஸ்டாசிஸ் அதாவது கிளாட்டிங் நடக்குது. ஓகே, ஸோ சப்போஸ் உங்கள் கையிலையோ கால்லையோ ஒரு கட் ஆகுது. ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ப்ளீடிங் ஸ்டார்ட்ஸ். ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகும்? the platelet will come and aggregate at the place. ஓகே, ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒரு கையில் ஒரு கட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளேட்லெட்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளட்டை வந்து வெளியேற்றாமல் நிறுத்திடும். ஓகேவா? தடுத்து நிறுத்தும். அது தடுத்து நிறுத்தோன்னு என்ன ஆகும்? கிளாட்டிங் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதில் இன்ட்ரென்சிங் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ரென்சிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மீன்ஸ் அந்த பாத்வேஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் டிஷ்யூ ரிப்பேர் ஆகி ஃபுல்லாக சரியாகும். ஓகே, அதுதான் வந்துட்டு நார்மல் கிளாட்டிங் மெக்கானிசம். ஸோ இப்போ வான் வில்லுபன் டிசீஸில் என்ன ஆகும்னா, ஸோ இது இந்த சினாரியோ பாருங்கள். ஸோ ஒரு இது இருக்குது, இந்த டயக்ராமில் அந்த குட்டி குட்டி கிரேப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வான் வில்லுபன் ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலாக வான் வில்லுபன் ஃபேக்டருங்கிறது ஒரு ப்ரோட்டீன் காம்போனன்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு இந்த வான் வில்லுபன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஜுரி ஆகுது. இன்ஜுரி ஆனோடனே ஃபஸ்ட்டு பிளேட்லெட்டுக்கு முன்னாடி, ஓகேவா, இந்த குட்டி குட்டியாக இருக்க வான் வில்லுபன் ஃபேக்டர் போய் அந்த இடத்துல போய் நிற்கிது. ஓகே, ப்ளீடிங் சைட்டில் போயிட்டு வான் வில்லுபன் ஃபேக்டர்ஸ் போய் நிற்கிது. அது நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பிளேட்லெட்டோட ஷேப்பும் வந்து மாறுது. ஸோ ஷேப் மாறுறதுனால என்ன ஆகும்? ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. ஓகே, it won't stop the bleeding process. ஓகே, ஸோ இதுதான் வான் வில்லுபன் டிசீஸ். கம்மிங் டு அவர் MCQ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ரெடியூஸ்டு நம்பர் ஆஃப் பிளேட்லெட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல் த கண்டிஷன் எக்ஸெப்ட். ஓகே, வான் வில்லுபன் டிசீஸில் வந்துட்டு பிளேட்லெட் வந்து நார்மலாக தான் இருக்கும். டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அந்த வான் வில்லுபன் ப்ரோட்டீன்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ப்ளீடிங் வந்து அதிகமாகிட்டே நடக்குது. ஓகே, இதுதான் வந்து வான் வில்லுபன் டிசீஸ். ஓகே, ஸோ அதர் கண்டிஷன்ஸ் லைக் டிசிமிலேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன், ஏப்ளாஸ்டிக் அனீமியா, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு பிளேட்லெட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஓகே, ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.